பேங்க் அக்கௌண்ட்ல மாசம் 300 ரூபா பிடிக்கிறாங்களா? லாஸ்ட் வீடியோல பேங்கிங் சார்ஜஸ் பத்தி பேசியிருந்தேன். அதை டீகோட் பண்றேன் கேளுங்க. பேங்க் மெயினா பிடிக்கிற இந்த சார்ஜஸ் ஏஎம்பி ஆர் ஏக்யூபி சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லைன்னு பிடிப்பாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க பேங்க்ல போயிட்டு உங்க அக்கௌண்ட்டுக்கு மினிமம் பேலன்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அக்கௌண்ட் 500 ரூபாய் இருக்கும், ஒரு அக்கௌண்ட் 1000 ரூபாய் இருக்கும், ஒரு அக்கௌண்ட் 5000 10,000 வரைக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு 1000 ரூபாய் ஒரு அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ்னா அதுல இருந்து அமௌண்ட் குறையாம பாத்துக்கோங்க. ஓகே, சில பேர் சொல்லுவாங்க கடைசி நாள் அந்த அமௌண்ட் போட்டு வச்சா சார்ஜஸ் வராது அப்படின்வாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லா நாளும் வச்சுக்க பாருங்க. அப்படி இல்லாத பட்சத்துல ஆவரேஜ் பண்ணியும் மெயின்டைன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு 10,000 ரூபாய் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா அடுத்த 10 நாளைக்கு உங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல. ஆனா 11வது நாள் அந்த 1000 ரூபாய்க்கு மேல இருக்கணும். இதனாலதான் உங்களுக்கு அந்த சார்ஜஸை டெபிட் பண்ணுவாங்க. அந்த 1000 ரூபாய்க்கு கம்மியா மெயின்டைன் பண்ணாதீங்க. ஓகே, இன்னும் சில சார்ஜஸ் இருக்கு. அதை அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.